வணக்கம். இப்போ நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கோம். வைத்தீஸ்வரன் கோயிலில் கோயிலினுடைய வடக்கு வீதியில் இருக்கோம். வடக்கு வீதி கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ வந்து இது சித்திரை மாதம். இன்னைக்கு வந்து 2வது செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு இங்கே வந்து இப்போ இந்த கூண்டு வண்டிலாம் வந்து நம்ம இந்த சிவகங்கை காரைக்குடி அந்த பக்கத்துலேருந்து வந்து இங்கே வருது. சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து இவங்க ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து அங்கே பயணப்பட்டு வராங்க. இவங்க வந்து இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறது மாடு இவங்களுடைய பொறுப்பாக. திரும்ப இந்த வண்டியை கொண்டு அவங்க ஊரில் நிறுத்திடுவாங்களாம். அது திரும்ப அடுத்த ஆண்டு இந்த ஆன்மீக பயணத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துறாங்களாம். நம்ம ஐயாவை சந்திக்கிறோம். ஐயாட்ட இந்த வண்டியை பத்தி நம்ம கேட்டு, ஏன்னா கூண்டு வண்டிலாம் இன்னைக்கு ஒரு 40 வருஷமா பழக்கத்துல இல்லாம இருக்கு. ஆனா இவங்க சிறப்பா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி கேட்கிறோம். ஐயா, இந்த வண்டிக்கு இப்ப எத்தனை வருஷம் இருக்குங்க இந்த வண்டி செஞ்சு? இந்த வண்டி செஞ்சு எப்படியும் 40-50 வருஷம் இருக்கு. சரிங்க, 50 வருஷம். 50 வருஷமா அப்பதான் ஷெட்டு உள்ள நிறுத்திருக்காங்க. தரமா இருக்கு. ஆமா ஆமா. இப்ப இந்த மாதிரி வண்டி செய்யணும்னா என்ன செலவாகும்? இந்த மாதிரி வண்டி செய்யணும்னா இப்போ ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அது வரும். 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் வரும், இல்லைன்னா 2 லட்சமாவது வரும். சரிங்க. இந்த வண்டி வந்து அங்க எத்தனை நாள் பயணத்துக்கு அவங்க யூஸ் பண்றாங்க? அங்கே இங்க வர அவங்க வருஷத்துக்கு ஒரு திருப்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. வர்றதுக்கு 5 நாள் ஆகும். ஆமா ஆமா ஆமா, வருஷத்துக்கு ஒரு திருப்பி தான் யூஸ் பண்றாங்க. அங்கே நீங்க வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அங்க இருந்து வர்றதுக்கு 8 நாள் ஆகும். ஓ, 8 நாள். புதன்கிழமை அன்னைக்கு அங்க இருந்து புறப்படுறோம். சரிங்க. மறு புதன்கிழமை இங்க இருக்கிறோம். சரிங்க. மறு புதன்கிழமை அங்க போயிருவோம். ஓ, அதாவது சித்திரை மாசம் 2வது செவ்வாய்க்கிழமை இங்க இருக்கணும். முதல் செவ்வாய்க்கிழமையே வரணும். ஓ, முதல் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை இல்ல, புதன்கிழமை சித்திரை மாசம் புதன்கிழமை புறப்படணும். மறு புதன்கிழமை இங்க வந்துருவோம். சரிங்க. மறு புதன்கிழமை அங்க போறது 15 நாள் ஆகும். 15 நாள் கரெக்டா. 15 நாள் கரெக்டா. வரும்போது வேற ஏதாவது கோயில் எல்லாம் பாப்பாங்களா? பாப்பாங்க. எந்தெந்த கோயில்? சுவாமிமலை இருக்கு. ஆமாங்க. பூண்டி எல்லாம் கோயில் கிடையாது, பண்ணாது. சுவாமிமலை இருக்கு. சுவாமிமலையில சாமி கும்பிடுவாங்க. போகும்போது சாமி இரவுல எங்கெங்க தங்குறாங்களோ அங்க உள்ள கோயிலையும் பாத்துப்பாங்க. ஆமா ஆமா. மாட்டுக்கு வந்து உணவு எல்லாம் நீங்களே எடுத்துட்டு வரீங்களா? நம்மள குடுக்கலனே அன்னதானங்கள் வந்து மாட்டுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. வந்து வர்ற வழியில கிராமங்கள்ல புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இதெல்லாம் நம்ம மாட்டுக்கு எதுவும் வாங்க வேண்டியது கிடையாது. சரிங்க. எல்லாம் அன்னதானமா கொடுப்பாங்க மாட்டுகளுக்கு எல்லாம். இப்ப பயணம் வந்து இரவுல மட்டும்தானா? அவன் இரவு மட்டும்தான். பகல்ல படுத்துருவோம், ஊர்ல வந்து படுத்துருவோம், பண்ணிடுவோம். இரவு மட்டும். எத்தனை மணிக்கு இரவுல புறப்படுவீங்க? இரவுல ஒரு 9 மணிக்கு புறப்படுவோம். 9 மணிக்கு புறப்பட்டு 6 மணிக்கெல்லாம் போய் காலையில 6 மணிக்கு முடிச்சிருவீங்க? 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். 6 மணிக்கு அப்புறம் அங்கே படுத்து கிடந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு, சரிங்க, அப்புறம் நைட்டு மறுபடியும் அதே மாதிரி 9 மணிக்கு வண்டி போட்டு. வெளிச்சம் வந்து அந்த அரிக்கன் லைட், அந்த பழைய லாந்தர் விளக்கு தான். ஆமா ஆமா. அந்த விளக்கு இன்னும் புழக்கத்துல வச்சிருக்காங்க. ஆமா 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 ஆமா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேட்டரி லைட் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் இந்த பழமையை வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. இப்ப இதுல பயன்படுத்துற மாட்டினுடைய ஜோடி இப்ப என்ன விலை போகுதுங்க? அந்த மாடுலாம் இப்போ வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது. இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கி வராங்க. செட்டியோடு வாங்கி கொடுத்து நான் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி இது நம்மளோட சொந்த மாடு. இது ரேஸ் மாடு. அதனால நான் வச்சிருக்கேன் ரேஸ் மாடு 4 மாடு. சரிங்க. மாடு ஒரு மாடு ஜோடி மாடு இப்ப வந்து 1.5 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வருது. அதாவது இப்ப இந்த ரெகுலர் ரேஸ் இதெல்லாம் பயன்படுத்துற மாடு இந்த மாடு தாங்க. ஆமா, இந்த மாடு நம்ம வீட்டு மாடு தான். மத்த மாடுல காங்கேயன் மாடு தான் வந்திருக்கு. நிறைய காங்கேயன் மாடு. சரிங்க சரிங்க. இது மயில மாடு நீங்க வச்சிருக்கீங்க? மயில மாடு. மயில மாடு உள்ளூர் நாட்டு ஏனோ அது. ஆமா ஆமா. சரிங்க. இது நாட்டு மாடு. நாட்டு மாடு. இப்ப இந்த வண்டிக்கு ஓட்டுறது மீதி நேரத்துல அந்த மாட்டுக்கு என்ன பயன் நீங்க பண்றீங்க? பயன் பண்றது எனக்கு ரேக்கலர் ரேஸ்க்கு மட்டும்தான் அதை நான் வச்சிருக்கேன். ரேக்கலர் ரேஸ் மொத்தத்துக்கு வச்சுக்கல. உழவு அடிப்பேன். உழவு அடிப்பேன். நம்ம வீட்டு வேலை பார்க்கலாம். ரேஸ் மாடு ஓட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். சரிங்க. அதெல்லாம் நல்லா பார்க்கலாம் மாடு. சரிங்க. மாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தீவனம் எல்லாம் வழியில மக்களே கொடுக்குறாங்க. கோயில் வர வரைக்கும் கொடுத்துருவோம். கோயிலுக்கு வர வந்து திரும்பி போற வரைக்கும் அதே மாதிரி. ஆமா ஆமா, அதே மாதிரி கொடுப்பாக பண்ணுவேன். நீ போகையில கொஞ்சமா தான் கொடுப்பாக பண்ணுவேன். வரும்போது நல்லா சாமி புண்ணியத்துல. இந்த வண்டியில அதிகபட்சம் எத்தனை பேர் வரலாங்க? இதுல அதிக பேரு 8 பேராவது இருக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். இப்ப வர்றது வந்து இவங்க செட்டியார் மட்டும்தான் வருவாங்க. செட்டியார் மட்டும்தான் வருவாங்க. கூட நடந்தும் வருவாங்க. ஆமா, நடந்து ஒரு 7-8 பேர் வருவாங்க. அவங்களுக்கு சமையல் சாப்பாடு எல்லாம் இதுல கொண்டுகிட்டு வந்து இங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுக்கு தான் வச்சிருக்கோம். அப்ப வந்து ஒரு குடும்பம் வர்றதுக்கு கூட துணைக்கு 8 பேர் வர்ற மாதிரியும் பயன்படுத்திக்கிறாங்க. பழைய பண்பாட்டை அப்படியே விடாம இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இந்த வண்டி வந்து இந்த பயணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துது. பயணத்துக்கு மட்டும்தான் வண்டி பயன்படுத்துறது, மற்றதுக்கு பயன்படுத்த மாட்டோம். இந்த வண்டி இன்னைக்கு செய்யணும்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல. 2 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து இந்த 15 நாள் மட்டும் அந்த மாட்டை உங்களுக்கு வந்து. ஆமா. மற்ற நேரத்துல மாடு நீங்க உங்க பயன்பாடு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி. இந்த மாடு வந்து ஒரு ஜோடி வந்து இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. 2 லட்சம் ரூபாயும் போதும். இவங்க பகுதியில் வந்து இவங்க வந்து மெயினாக வந்து ரேக்லா ரேஸுக்கு ஓட்டுறாங்க. அப்புறம் வந்து இவங்க குடும்ப தேவைக்கு வயலுக்கு
அந்த உழவுக்கு பயன்படுத்துறாங்க. பயன்படுத்து. இந்த 15 நாள் மட்டும் இந்த ஆன்மீக பயணத்துக்கு இங்க வைத்தீஸ்வரங்கள் வராங்க. ஒரு வாரம் அங்கேருந்து வர்றது, இங்க 2 நாள் இருக்காங்க, திரும்ப ஒரு வாரம் போறது. அந்த 15 நாள் பயணம் மட்டும்தான் இந்த மாடு. மற்ற நேரத்தில் அந்த வண்டி வந்து சும்மா தான் நிற்கும். இந்த மாடு வேற பயன்பாட்டுக்கு, இவங்க சொந்த பயன்பாடு, இவங்களது மாடு. இந்த மாடு வந்து ரேக்லா ரேஸ்ல பயன்படுத்துகிற ரேஸ் மாடு இது. இது அந்த ஏரியாவில் மயில்னு சொல்றாங்க. மயில வனம், மயில இனம், 2 மயில மாடு, மயில மாடு, நாட்டு இனம். நன்றிங்க.